எதுவுமே தெரியல. அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை. மரண தண்டனை விதிச்சு அந்த மரண தண்டையில் அவன் தூக்கில் தொங்குற வீடியோ வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இதே இந்த சம்பவத்தை ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவனோட பையன் பண்ணியிருந்தான்னா, இல்லை 12வது ஒரு 17 வயசு வரைக்கும் வளர்த்த ஒரு பொண்ணை அந்த மாதிரி நடத்திட்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த பொண்ணு என்ன வேதனைப்பட்டிருக்கும், என்ன அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, எரியல எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். என்ன அப்படி பாக்குற? என்ன லவ் பண்ண போறியா? வாழ்க்கையா என்னடா வாழ்க்கைதுன்னு பார்த்தா உலகம் இப்படி இருக்கு. என்னதுடா உலகம் இப்படி இருக்குன்னு பார்த்தா இவர் இப்படி இருக்கிறார். என்ன பண்ணுது? ஆக்சுவலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, உலகத்துல பிரச்சனை, நாட்டை எடுத்தா நாட்டிலையும் பிரச்சனை, தெருவுல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு. இப்ப எந்த பிரச்சனையை பத்தி பேசணும்னு எனக்கு தெரியல. நிஜமா ஒரு வீடியோ பேசலான்னு முடிவு பண்ணா அட்லீஸ்ட் ஒரு டாபிக் எடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு. இந்த வாரத்துக்கு என்ன டாபிக் எடுக்குன்னு தெரியல, அவ்வளோ டாபிக் இருக்கு. ஏன்னா ஒரு மாசம் கழிச்சு வந்தா அப்படிதான். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. உலகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ உலகத்துல எல்லாமே பிரச்சனை தான். எங்க பார்த்தாலும் போரு, பாம்பு, கேஸுக்கு பிரச்சனை, சிலிண்டருக்கு பிரச்சனை, எக்கச்சக்க பிரச்சனைகள். அதை பத்தி பேசணும்னு நினைச்சா உலக அரசியல் தெரியணும். அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் தெரிஞ்சதை வச்சு ஏதாவது பேசலாம். உலக அரசியல் பேசணும்னு நினைக்கிற இடத்துல என் வீட்டுக்கு கீழே என் ஊர்லேயே நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நான் அதை உலக அரசியலை பார்க்குறத விட்டுட்டு எனக்கு ஆக்சுவலாக இந்த இந்தியாவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே என் சொந்த ஊர், என் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயே நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. எக்கச்சக்க டைம் இந்த சட்ட ஒழுங்கை பற்றி பேசிட்டோம். போக போக அந்த பிரச்சனைகள் பெருசாகிட்டே தான் போகுது, ஜாஸ்தியாகிட்டே தான் போகுது. கடந்த 2-3 நாட்களில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 4-5 ரேப் கேஸ், எல்லாம் சின்ன குழந்தைகள், எல்லாமே போக்சோ. அப்படின்றப்போ இங்கே பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்குது? எந்த தைரியம்? அதுவும் இந்த வாரம் தான் கோயம்புத்தூர் அந்த ரேப் கேஸுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸுக்கு வந்து ஏதோ ரேப் கேஸுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த தண்டனைகள் கொடுத்தும் ரேப் நடக்குது. இப்போ என்ன தைரியத்தில் இவங்க ரேப் பண்ணுறாங்க? இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரியான குற்றங்கள் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது எவ்வளவோ இப்போ இந்த லாக்அப் டெத் நடந்தது, நிறைய ரேப் நடந்தது, ஆணவ கொலை பண்ணாங்க. இந்த எல்லா கொலையிலையுமே எல்லா இதுலேயுமே நீ பார்த்தீங்கன்னா தீர்ப்பு, அதாவது தண்டனைகள் வந்து சரியாகவே கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியிலையும் சரி, இப்போ இருக்கிற ஆட்சியிலையும் சரி, திராவிட மாடல் ஆட்சியில் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சில பிரச்சனைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சால்வ் பண்ணிடுறாங்க. சால்வ் பண்ணிட்டு இந்த பிரச்சனைகளை என்ன பண்ணிடுறாங்க, மீடியாக்களுக்குள்ளேயே வரவிடாத மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு பையன் திமுக காரங்களை பற்றி ஏதோ தப்பாக பேசினான். ஒட்டஞ்சத்திரத்தில் நடந்துச்சு. அந்த பையன் வாயில் சூடு வச்சு, சைலன்சரில் சூடு வச்சு, நெஞ்சில் ட்ரில்லு போட்டு ஆணுறுப்பை அறுத்து கொலை பண்ணி ஆற்றுல போட்டான். அதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் இருக்கிறவங்க. இந்த பிரச்சனை எந்த நியூஸ் சேனல்லையுமே வரல. ஆக்சுவலா இப்ப நடந்த ரேப் கேஸ் முதற்கொண்டு வரல, பெருசா நியூஸ்ல பேசப்படல. ஆனா இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது, 500 ரூபாய் கொடுக்கறது, நைட்டோட நைட்டா 5000 ரூபாய் போட்டு விடுறது, இதை பெருமையா பேசுறாங்க. பட் முதலமைச்சரே இல்லைன்னா அந்த கட்சிக்காரங்களே ஏன் இந்த மாதிரி இஷ்யூஸை வாய்ஸ் அவுட் பண்றதுல எனக்கு தெரியல. பழுத்து தானே இருக்கு, பழுத்து இருக்கான்னு கேட்கிறாருல கேள்வி. அதாவது எப்படின்னா அவங்களால ஒரு தைரியமா ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்காங்க. மக்கள் எந்த அளவுக்கு முட்டாளா இருந்தீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவங்கள மேல வர வைப்பீங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த டிஜிபியோ யாரோ ஒருத்தங்க இந்த அறிக்கை விடுறாங்க. என்னன்னா 2021 தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ 1000 பிரச்சனைகள் நடந்திருக்கு, 2025 அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. 500 எத்தனையோ இவ்வளோ கேசஸ் நடந்திருக்கு, இப்போ வந்து 540 இப்போ 510 கேஸ் தான் நடந்திருக்கு, அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக விடுறாங்க. இது வந்து அசிங்கம் இல்லையா? அதாவது சுத்தமாக குறைஞ்சிட்டுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு 10 கேஸ் குறைஞ்சிருக்குன்ட்டு அவங்க இது காட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா?
அதுல என்ன பெருமை? அதுவும் இப்போ நடந்துட்டு தானே இருக்கப்போ, நடக்கலன்னு அவங்களால சொல்ல முடியல. இன்னொரு விஷயம், எல்லாமே மீடியா ஃபுல்லாகவே பயாஸ்டு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆளும் கட்சிக்கு தான் மீடியா சப்போர்ட். அது வந்துட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஃபுல்லாக வாங்கிட்டாங்க, இல்லைனா ஃபண்ட்ஸு அங்கேருந்து அங்கே போகுது, அதனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் போகக்கூடாது. இப்போ ரீசெண்டாக கூட அந்த 2 வயசு குழந்தைய வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், பலாத்காரம் பண்ணது திமுகன்னு தெரிஞ்சும் அது பெருசாக இந்நேரத்துக்கு வேறு ஏதாவது ஒரு பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு மீடியாவே ஸ்தம்பிச்சு போய், இல்லைனா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கணும். அப்படின்னா தான் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இது மாதிரி வந்திருக்கும். ஆனால் திமுக காரன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சும் அது இவ்வளோ தூரம் ஹைலைட்டே ஆகாமல் இருக்குது அப்படின்னாக்கா மீடியா என்ன சொல்கிறது, எல்லா மீடியாவும் ஃபுல்லாகவே பயஸ்டாக இருக்குது. மீடியாஸ் மட்டும் இல்லை, போலீஸும் பயஸ்டாக தான் இருக்காங்க, எல்லாருமே பயஸ்டாக தான் இருக்காங்க. தூத்துக்குடியில் நடந்த பிரச்சனைகளுக்கு வந்து இப்போ அந்த விளாத்திக்குளம் நடந்த ரேப் கேஸில் வந்து மக்கள் போராடுறாங்க, மக்களை மிரட்டுறாங்க. இப்போது அந்த கேஸில் நான் கேட்ட ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு அப்படி கிடக்குன்னு சொல்லும்போது போலீஸ் தேடுறதுக்கு எந்த ஒரு முனைப்புமே காட்டலை. அந்த பொண்ணை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறப்போ அந்த பொண்ணை அவதூறாக பேசியிருக்காங்க. தகவல் படி அப்படி தான். இப்போது ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை காணாமல் போகுது அப்படின்னா போலீஸ் எந்த அளவுக்கு அதை சீரியஸாக எடுத்து எஃபோர்ட் போட்டு அதை தேடணும். எதனால் அதை தேட முட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் யாராவது அதில் ஈடுபட்டிருக்காங்களா, அவங்கள காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா? இப்போ நிறைய கேசஸில் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த எங்கோ அந்த ஆத்தங்கரை அந்த 14 வயசு ரேப் கேஸ் ஒன்று நடந்துச்சு பார்த்தியா? அதாவது நண்பர் ஒருத்தர் 17 வயசு பொண்ணு ஒன்று, 14 வயசு பொண்ணு ஒன்று, 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் போகும்போது பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்கள தள்ளி விட்டு அந்த 14 வயசு பொண்ணை ரேப் பண்ணாங்க. அதுலேயுமே அரெஸ்ட் ஆகிருக்கிறது வந்து ஏதோ கட்சியில் இருக்கிற யாரோ தான் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. மோஸ்ட்லி இன்வால்வ் ஆகிறது வந்து கட்சிக்காரங்க நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறாங்கன்றப்போ, இன்னொன்று தண்டனைகள் வெளிப்படையாவே இல்லை. தண்டனை நீ வந்து சொல்றல இந்த மாதிரி கேசஸ் நடக்குன்ட்டு, ஆனா அந்த கேசஸ் நடக்கும்போது நம்மளுக்கு நியூஸ் வருது, அந்த கேஸ் ஃபர்தரா என்ன மாதிரி ஆகுது, அந்த கேசஸ்ல தண்டனைகள். இப்போ இந்த கோயம்புத்தூர் கேஸ்ல நமக்கு தண்டனை என்ன வந்துச்சு தெரியுது, மற்ற கேசஸ் எதுவுமே தண்டனைகள் என்ன வருது, என்ன நடக்குது, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்கன்னு எதுவுமே தெரியல. அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை. மரண தண்டனை விதிச்சு அந்த மரண தண்டனையில அவன் தூக்குல தொங்குற வீடியோ வந்து பகிரங்கமா நியூஸ் சேனல்ல போடணும். போட்டாதான் பாக்குறவனுக்கு அந்த பயம் தெரியும். சும்மா இது இன்னைக்கு ஒரு 1000 நியூஸ் வருமா, 1001வது நியூஸ் அதை கன்சிடர் பண்ணிட்டு எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவனோ அது ஒரு நியூஸ், சரி இத்தனை நியூஸ் நடக்குது நம்மளும் ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் அவங்க இருக்கிறாங்க, புரியுதா? அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க, நார்மலைஸ் ஆகிடுது, அந்த விஷயம் டைல்யூட் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த விஷயம் இப்போ அவன் தூக்கில் தூங்குற ஃபோட்டோ வந்து தினத்தந்திலையோ தினகரன்லையோ அந்த நியூஸ் பேப்பரில் பகிரங்கமாக ஃபஸ்ட்டு பேஜில் பெரிய ஃபோட்டோவாக போடணும். அப்போ தான் அதை பார்க்குறவங்களுக்கு பயம் வரும். நியூஸ் சேனலில் வேறு இப்போ முதலமைச்சர் பேசுறாரு, தாவேக தலைவர் பேசுறாரு, சீமான் அண்ணா பேசுறாரு, அந்த மாதிரி பேசுறத வந்து பெருசா போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தண்டனைகளை வெளிப்படையா போடணும் நியூஸ் சேனல்ல. அப்பதான் பாக்குறவனுக்கு வந்து பயம் வரும். இப்போ அந்த அவங்க 3 பேத்துக்கு தண்டனை கொடுக்கும்போது எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இப்போ என்னன்னா, அந்த 3 பேத்துக்கு தண்டனை கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ இந்த பசங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெல்த் இல்லாத பசங்க, அதாவது ஃபினான்ஷியலாக டவுனான பசங்க, எந்த ஒரு அரசியல்வாதி பையங்களோ அந்த மாதிரி கிடையாது. அவங்க பிரச்சனை பண்ணாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இதே இந்த சம்பவத்தை ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவனோட பையன் பண்ணியிருந்தான்னா இந்த அரசு எப்படி நடந்திருக்கும், எப்படி அந்த கேஸ் அணுகிருக்கும்னு நம்ம நினச்சி பார்க்கும்போதே இது ரொம்ப பயாஸ்டா தானே இருக்கு. அதே மாதிரி ரேப் கேசஸ் ஜாஸ்தி நடக்குன்னு தெரியும் போது இதுக்கான தனி சட்டங்கள் ஏன் வகுக்கக்கூடாது? எதுக்கெல்லாமோ தனி சட்டம் போடுறாங்க. அப்படின்றப்ப இதுக்கும் தனி சட்டம் போட்டு அந்த சட்டங்கள் கடுமையானதான் அதுக்கான பலன் கிடைக்கும், அந்த குற்றங்கள் குறையும். இவங்க அந்த சட்டங்களே ஸ்ட்ராங் பண்றது கிடையாது. அதான் எல்லாத்துக்குமே அதெல்லாம் பண்ணா யாரு கண்டுக்க போறா? நீ பார்த்தா என்ன தெரியும், ரேப் கேஸ் கூட போக்சோ கேசஸ் ஜாஸ்தி. சின்ன குழந்தைகள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. சின்ன குழந்தைகள் வெளியே வந்த கேஸ் நிறைய பேர் பயந்துட்டு சொல்லாம எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களோட மென்டல் இல்னஸ் அதெல்லாம் இந்த 4 இயர்ஸ்ல வந்துட்டு ரொம்ப அதிகமாக, எத்தனை கிட்டத்தட்ட 56 தூத்துக்குடி திருநெல்வேலியில மட்டுமே, தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியில மட்டுமே கடந்த 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள 30ல இருந்து 50 கொலைகள் நடந்திருக்கு. இதுல இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா? இப்போ ரீசெண்டாக அந்த நாங்குநேரில் ஒரு சமூக பீப்புள் வந்து எல்லா ஒரு ஏரியாக்குள்ளே போய் வெட்டினாங்க. அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பையன், அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக பையன் வந்து மிஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு ஒருத்தன் சொல்லவும் 2-3 பசங்க போய் வெட்டினாங்க. அந்த 2 பசங்க இதில் இருக்காங்க. அதாவது இந்த 8 பேர் போய் வெட்டினாங்க தெரியுமா? அதில் 2 பசங்க இருக்காங்க. அப்போ அந்த பசங்க மைனரா இருந்தாங்க. அதான் அந்த பசங்க மைனரா இருந்தாங்க. இப்போ அந்த பசங்க 18 வயசுக்கு மேலே வந்துட்டாங்க. அந்த பசங்க எப்படி வெளியே வந்தாங்க?
எந்த பசங்க? அந்த நாங்குநேரி அப்ப incident, வந்து அந்த school incident தான் school சொல்றாங்க. incident. அப்ப ஆமா. 17 வீட்டுக்குள்ள நாக்கு அவன் போய் அவன் தங்கச்சி தடுக்க வந்தா ஆமா, தங்கச்சி அங்க வெட்டினாங்க, வெட்டினாங்க. அம்மாவை வெட்டினாங்க. இப்போ அதுல என்னன்னா, இப்போ அந்த பையனை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு அந்த பையனை வந்து கண்காணிச்சு அவன் முறையா எப்படி இருக்கான், என்ன பண்றான்றத பார்த்து தான் அவனை வெளியே அனுப்பியிருக்கணும். ஆனா இந்த அவங்க ப்ராசஸ் எதுவுமே correct-ஆ ஒழுங்கா follow சிறுவர் நடக்காததுனால சீர்திருத்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் 17 இயர்ஸ் மட்டும் தான்டா. 18 வயசு ஆச்சுன்னா அவன் கண்டிப்பா வெளியில வந்து தான் ஆகணும். அப்படி இல்ல. அதுதான் அவனுக்கு அதுதான். proper counseling கொடுத்து, Proper அவன் counseling heal கொடுத்து, ஆனதுக்கு அப்புறம் தான் அதான் வெளிய வரணும். வரணும். இப்போ எப்படி பார்த்தாலும் எப்படி 18 இயர்ஸ் பார்த்தாலும் 18 வயசு மேல ஆனா அவன் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளிய விடுவாங்க. சும்மா எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆமா. மாட்டாங்க. அப்படின்றப்போ அந்த பையன் அது வந்து இதே திராவிட மாடல் ஆட்சியில தான் அந்த சம்பவம் நடந்தது. 2-3 வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ அந்த பையன் எவால்வ் ஆகி ஒரு அதாவது எங்க சமூகத்துக்காக ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள போய் அந்த சமூகத்துக்காரங்க தான் இருப்பாங்க. ரேண்டமா வெட்டிருக்கானுங்க. ரேண்டமா அவங்களோட பிளான் என்னன்னா ரேண்டமாலாம் இல்ல, அங்க போனா அந்த ஏரியாக்குள்ள ரேண்டமானா அந்த கம்யூனிட்டி பீப்புள் ரேண்டமா இருப்பாங்கன்னு நினைச்சு வெட்டியிருக்காங்க. ஆனா அங்க அதுல மாட்டினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு வட இந்திய தொழிலாளியர்லாம் மாட்டிட்டாங்க. அவங்களுக்கு வந்து போதையில வெட்டியிருக்காங்க ப்ரோ. போதையில அவங்களுக்கு என்னன்னா அந்த ஏரியால அந்த அந்த சமூகத்துக்கான community ஆள் தான் இருப்பாங்கன்னு நினைச்சு தவறான ஆளை, அதாவது இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத ஆளை போய் வெட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, அப்ப நீங்க என்னதான் புடுங்குனீங்க? இப்போ அந்த பையன் அப்படி கொலை பண்ணி அந்த மாதிரி வரான்னு தெரியறப்போ அவனை எவால்வ் ஆக விடாம தடுத்திருக்க வேண்டியது யாரோட அந்த பொறுப்பு? கேஸ் அவ்வளவு பேசப்பட்ட Case. கேஸ். அந்த கேஸ்ல அந்த இன்வால்வ் ஆமா. ஆயிருக்கிற ஒருத்தனே திருப்பியும் வரான். இப்போ என்னன்னா எனக்கு அப்படி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு பையன் அதனால. தண்டனைகள் ப்ராப்பரா கிடைக்கல. இல்லடா அது ஒண்ணு. ஆ. அவனுக்கு தெரியும்ல ஆல்ரெடி நான் பண்ணிருக்கேன், வா மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதியில இருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. நம்ம அந்த இன்ஸ்பிரேஷனை பார்த்து எப்படி இருப்போம்னா நம்ம அவரை மாதிரி நல்லவனா வரணும். அப்போ அந்த ஜாதிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ தேவரோ அவங்கள அதாவது இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இப்போ உங்க சமூகத்துல இருந்து அவங்க போய் மக்களுக்கு அவங்க என்ன தொண்டாற்றுனாங்க அப்படின்றத வந்து பார்க்காம அவங்க பேரை சொல்லி இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கொலை பண்ணி அவங்க இப்போ ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அப்புறம் உள்ள பழக்கம் கிடைக்கும், அதை வச்சு ஒரு 4-5 பேர் சேருவாங்க, மர்டர் பண்ணுவாங்க, நேம் ஆகும், இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போடுவான், இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறது, அது எப்படின்னா அவங்க அப்படி ரீல்ஸ் எல்லாம் போட்டு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது என்ன, ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேசுறது என்ன. அப்போ அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளும் கொலை பண்ணால் நம்மளும் இந்த மாதிரி ஜெயிலுக்குலாம் 4-5 தடவை போயிட்டு வந்துட்டோம்னா அண்ணன் மாதிரி நம்ம பெருசாக வருவோம், நமக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்க எடிட் பண்ணி அப்படின்ற ஒரு மனநிலை அந்த பசங்களுக்கு விதைக்கிறதுக்கு விதைச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு? இப்போ அப்படி பண்றவங்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்களை நீங்க என்கரேஜ் தானே பண்றீங்க. எலெக்ஷன் டைம் யாரும் யார் மேலயும் கை வைக்க முடியாது. இங்க கை வச்சு அங்க பிரச்சனையா, அந்த கஷ்ட அந்த கை அங்க கை வச்சு அந்த கஷ்ட பிரச்சனையானால எல்லாத்தையுமே டைலூட் பண்ணதான் பாப்பாங்களே தவிர இது பெருசாக விட மாட்டாங்க. நீ பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எக்கச்சக்க பிரச்சனைகள் நடந்திருக்கு, எல்லாமே டைலூட் மட்டும் தான் ஆயிருக்கே தவிர பிரச்சனைகள் பெருசாகவே இல்லை. அப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மக்கள் முக்கியம் கிடையாது, ஓட்டு தான் முக்கியம். ஆமா, ஓட்டு யார் போடுற மக்கள், மக்கள் தான் முக்கியம். ஆமா, ஓட்டு முக்கியம் இல்ல அப்படின்னு காமிப்பாங்க. மக்கள் எதுக்கு முக்கியம்னா ஓட்டு போடுறதுக்கு தான் மக்கள் முக்கியம். அதான் சொல்றேன், நீங்க ஓட்டு போட்டுட்டீங்கன்னா நீங்க மக்கள் கிடையாது. இன்னும் 2 மாசத்துக்கு நீங்க முக்கியம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆமா, உருவிடுவாங்க. எனக்கு என்ன கோவம்னா 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அந்த 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணதை பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாப்புக்கு மேலே போர்டு இருக்கும் பாரு, பெருசாக ஒட்டியிருக்காங்க 5000 ரூபாய் கொடுத்த ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அவங்கள பிராண்ட் பண்ணி ஒட்டி. அது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணி டிசைன்லாம் ரெடியாகி எல்லாம் பிரிண்ட் அவுட் ஆகிடுச்சு, கொடுத்ததும் இடம்லாம் பார்த்தாச்சு, சொல்லலாம் செத்ததும் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். மாதிரி இன்னொன்று என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, அன்னைக்கு வந்து இது எனக்கு அன்னைக்கு தோணுச்சு என்னன்னா, அன்னைக்கு காலையில் அன்னைக்கு ஆக்சுவலாக விஜயோட மீட்டிங் பிளான்டு. அன்னைக்கு காலையில் நியூஸ் 5000. எல்லா நியூஸ் சேனல்லையும் எப்பவுமே விஜய் மீட்டிங் வச்சாங்கன்னா விஜய் 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 விஜய்ன்னு தான் இருக்கும். அன்னைக்கு 5000 தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலா டைலூட் பண்றது. அது ஏன்னா நான் அதான் அப்படிதான் பார்த்தேன் அந்த விஷயத்த. நான் இப்ப யாருக்குமே அதாவது சப்போர்ட் பண்ணி பேசல, விஜயுமே நிறைய இடத்துல பேசியிருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது அவங்க சும்மா ஒரு ட்வீட் போடுறதுலையோ இதுலயோ மட்டும் இது கிடையாது, நிறைய விஷயங்கள் வெளிப்படையா ப்ரெஸ் மீட் வச்சு பேசணும். அதே மாதிரி கட்சியிலேருந்து இறங்கி போராடணும், மக்களுக்காக நிற்கணும், நின்னாதான் ஓட்டு விழும். மக்களுக்காக அவன் இறங்கி நின்னாதான் அந்த இடத்துல ஓட்டு, யாரா இருந்தாலும் சரி. இந்த விஷயத்துல சீமானோ அண்ணாமலை எல்லாத்துக்குமே வாய்ஸ் அவுட் பண்றாரு.
புரியுதா? எனக்கு இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை எவ்வளவு ஆ, பரவாயில்லன்னு அறிவு தோணுது. மண்டையில மூளையோட ஆமா. ஒருத்தர் வேலை செய்யற இருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். ஆமா. அண்ணாமலை அந்த விஷயத்துல நிறைய ம். விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காரு. அந்த விஷயத்துல பண்ணிருக்காரு. ஒத்துக்கிறேன். அந்த கட்சி அப்படி இருந்தாலும் தனிப்பட்ட இல்ல விதமா இப்போ அந்த ஸ்டாம்பேட்ல கரூர் ஸ்டாம்பேட்ல இறந்தப்போ எல்லாருமே வந்து விஜயை கார்னர் பண்ணாங்க. அது வந்து விஜய் மேல தப்பு கிடையாது. அது வந்து எல்லா Actually- சோர்ஸும் சேர்ந்துதான். அப்போ கரெக்டா பேசின அண்ணாமலை அதுல கரெக்டா பேசணும். அண்ணாமலை நிறைய விஷயத்துல கரெக்டா தான் வாய்ஸ் ஆமா. இருக்குது. பட் அதுக்காக நம்ம பிஜேபி கிடையாது. அதையும் சொல்லி அதான் சொல்றேன், அந்த கட்சி அப்படின்னு இருக்கிறதுக்காக கட்சியில இருக்கவங்க எல்லாரும் நாமள ஒருத்தன் கரெக்டா பேசுறான், அவனை ஒருத்தனுக்கு சப்போர்ட் அவ்வளவுதான், பண்றான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுவும் பிஜேபின்னு கிடையாது. சோ இன்னொன்னு நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இதோட பேஸ் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்போ 2 பேரும் பேசினதோட பேஸ் ரொம்ப ரொம்ப அடிப்படையான பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தோன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரக்ஸு. ட்ரக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ். மெயின் சோர்ஸ். மெயின் அவ்வளோதான். எப்படி ட்ரக்ஸ் மெயின்னா, ஒரு போதை பொருள் ஒரு மனுஷனுக்குள்ள போகுதுன்னா அந்த போதை தான் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோலிங் அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவனுக்கு என்ன பண்ண போறோங்கிறது அவன் கான்சியஸ்ல இருக்க போறது கிடையாது, இருக்கவே மாட்டான். அப்போ அவனுக்கு என்னென்ன வேணாலும் தோணும். 2 வயசு குழந்தை படுத்துட்டு இருக்கும், அது எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு குழந்தைய பார்த்து எப்படி ஒருத்தனுக்கு வந்துட்டு அந்த காம உணர்வு தோணுதுன்னு தெரியல. அதை ரேப் பண்ற ஒரு மனப்பக்கம் யாருக்கு? திமுக தலைவர் தான். அது வந்து ஒரு அது எப்படி வரும்னா, அவன் ஒன்னு எடுத்துருக்கான், அதை அவனை வந்துட்டு இது பண்ண விடல. அந்த பொண்ணு யாருன்னா இவரோட கீப்புனா இந்த அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி தனியா இருந்திருக்காங்க. இது ஒரு கள்ளத்தொடர்பு மாதிரி. அவங்களோட பொண்ணு, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, புரியுதா? அந்த பொண்ணை பார்த்து இவன் வந்து காம விருத்தி சின்ன குழந்தை. அது என்ன இது? அது எப்படி அது தோணாது ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் இதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லாரும். இன்னொரு விஷயம், தகப்பனா இருந்தால் மட்டும்தான் அந்த வழி தெரியும்னு சொல்லுவாங்க. 14 வயசு வரைக்கும் வளர்த்த ஒரு பொண்ணு, இல்லை 17 வயசு வரைக்கும் வளர்த்த ஒரு பொண்ணை அந்த மாதிரி நடத்திட்டு துண்டு துண்டா வெட்டி அந்த பொண்ணு என்ன வேதனைப்பட்டிருக்கும், என்ன அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, அவங்க அப்பா மனசு நிறையிற மாதிரி இருக்கணும். அவங்க அப்பா தான் தண்டனையே கொடுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அணுவா பார்த்து வளர்த்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 10 மாசம் சுமந்து பெத்து எடுத்து ஒரு வருஷமா நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லா டயப்பரை மாற்றி தூக்கம் கெட்டு பார்த்து ஒன்னொன்னா ஊட்டி வளர்த்து கீழே விழுந்தா கூட அந்த பொண்ணுக்கு வலிக்கிறத விட என் பொண்ணு கீழே விழுந்துருச்சுன்னு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வலிக்கிற வலி வேதனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். அது அவங்க பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. அப்பேற்பட்ட ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு கையை பிடிச்சி அந்த பொண்ணு என்ன வலி அனுபவிச்சிருக்கும், உள்ள ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அதை சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அவ்வளோ அந்த ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் ரேப் பண்ணிட்டு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பொழைச்சாலும் சரி செத்தாலும் சரி, அவங்களுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி, அது எவ்வளவு பொண்ணோட வாழ்க்கையே. அந்த பொண்ணு எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்கு, ஒரு ட்ரீம் இருக்கும். உண்மையாடா, எல்லாரும் பெண்கள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. பொண்ணுங்களை ஆக்சுவலா எல்லாரும் பேசுறோம் ஃபெமினிசம், அதாவது பெண்களை இண்டிபெண்டா வைக்க விடணும். ஆனா இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் இருக்கிற ஒரு பயம், அதாவது பெண்களுக்கு ஆண்களை பத்தி என்ன பயம் இருக்குதோ அதை விட ரொம்ப பயம் ஆண்களுக்கு ஆண்கள் மேல நிறைய இருக்கு. எனக்கு பொம்பளை புள்ள தான் வேணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒருத்தன் கடைசி நேரத்துல யோசிக்கிறது இது எப்படி இந்த மாதிரி விஷயம். ஐயோ எனக்கு ஆம்பளை புள்ள வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிற தகப்பன்மார் நிறைய பேர் இருக்காங்க. ஏத்துக்கலனாலும் இதுதான் நெசம், உண்மை இதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்த்து எல்லா பொம்பளை பிள்ளைய பெற்ற அப்பாவுக்கு மெயினாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு ட்ரீம் இருக்கும், ஏகப்பட்ட ட்ரீம். பசங்களை பெற்றவங்களுக்கு கூட ட்ரீம் இருக்கவே இருக்காது பசங்களை குறித்து. என் பையன் எப்படியாவது அவன் பிழைச்சிக்குவான், ஆனால் பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பார்த்து வளர்த்து எப்போ போட்ட ஒரு ட்ரீமில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த ட்ரீம் மொத்தமும் அழியுது. அதுக்கு மெயின் சொல்ல முடியாத ரீசன் என்ன அப்படின்னாக்கா, அந்த 3 பேர்த்துக்கும் நம்ம என்ன தரப்போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாதிரி நடக்குமா நடக்காதாங்கிறத நம்ம கவனிப்போம். இப்போ அதுக்கு மெயின் சோர்ஸாக அடிப்படையில் இருந்து வர்றது என்ன அப்படின்னா போதைப்பொருள். இந்த போதைப்பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக தடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கணும். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னாக்கா, கடல் வந்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க தான் போதைப்பொருள் வந்துட்டு கடலின் வழியாக வருது, அதனால ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது, அவங்க தான் ஸ்டாப் பண்ணும். நாங்கள் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ள யார் சர்க்குலேட் பண்றா? தமிழ்நாட்டுக்குள்ள சர்க்குலேட் பண்றது ரோடு வழியாக தானே சர்க்குலேட் ஆகுது. அப்போ அதை தடுக்கலாம்ல. இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பனிஷ்மெண்ட் வந்துட்டு உண்மையாமே பேரண்ட்ஸ் உச்சி குளிர வைக்கணும்.
அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நான் சொல்றேன்ல, அதாவது அந்த பெண்ணை வளர்த்து அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருந்து அந்த பொண்ணுக்கு எங்க போனாலும் கூட போய் அந்த பொண்ணை பார்த்து பொண்ணுக்கு எக்ஸாமுக்குனாலும் ட்ரெஸ் எதுனாலும் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை இத்தனை வருஷம் பாதுகாப்பா வளர்த்து கடைசி 17 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்குன்னா அதுல யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா? அதுல ஆக்சுவலா விக்டிம் அந்த பொண்ணு இறந்துருச்சு. இப்போ அந்த ஆக்சுவலா அந்த பொண்ணு விக்டிம், அந்த பொண்ணு இறந்துருச்சு. அப்ப அதுக்கு அடுத்த விக்டிம் யாரு? அவங்க பேரண்ட்ஸ். அப்ப அந்த விக்டிம் தான் அதாவது தண்டனை கொடுக்கணும். புரியுதா? அந்த இடத்துல அவங்க தான் இருக்கணும். அவங்களுக்கு என்ன தண்டனை வேணுமோ அதை ஓப்பனா கொடுக்கணும். கொடுத்தா அவங்க கையால அந்த தண்டனை கொடுக்கப்பட்டாதான் அது அவங்களுக்கும் சந்தோஷம், பாக்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ கடைசியா நான் ஒரு இது கேட்குறேன், அதுக்கு மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். என்னன்னா இப்போ இப்படி இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணுறாங்கல்ல, கொலை பண்ணுற அக்யூஸ்டை ஒரு என்கவுண்டரோ இல்லை ஏதோ ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னு நம்ம பேசும்போது ஹியூமன் ரைட்ஸ் வராங்க. அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணவனுக்கு எதுக்காக ஹியூமன் ரைட்ஸ் வரணும்? ஏன்னா அவன் கிட்டத்தட்ட அவன் ஹியூமனே கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் வரது கிடையாது. நீ புரிஞ்சுக்கோ. ஹியூமன் ரைட்ஸ் ஒரு சைடால புஷ் பண்ணப்பட்டு பெரிய இடத்துல இருக்காங்க, புஷ் பண்ணப்பட்டு வராங்க. இப்ப நிறைய பேருக்கு கைகள் உடையுது, ரேப் பண்ணவங்களுக்கு கால் உடைச்சாங்க. அதெல்லாம் எனக்கு யார் உடைச்சிருப்பான்னு தெரியாது. அதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வர மாட்டாங்க. அதுதான் காரணம். என்னன்னா எங்க காசு இருக்கோ அங்க ரைட்ஸ் வரும். புரியுதா? காசு இல்லாத இடத்துக்கு யார் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. மேபி ப்ரெஷர் அதான் மணி இருக்கிறவனால தான் ப்ரெஷர் கொடுக்க முடியும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ப்ரெஷர் கொடுத்து உங்களை எப்படியெல்லாம் தடுக்க முடியும். ஹியூமன் ரைட்ஸுங்கிறது அப்போ ஏவி விட்ட நாய் மாதிரி தான். இங்க எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, போலீஸ்காரங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, மீடியா வீட்டுல பெண்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு யார் வீட்டுல நடக்கலாம். ஆமா, உங்களுக்கு பயம் உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். அந்த பேரண்டோட வழி யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரீசெண்டாக இப்போ ஒரு இது இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு ஆட்சியாகவும் அவங்களோட பிரச்சாரத்தில் அவங்க மெயினாக வைக்கிற ஒரு டெய்லியும் இந்த மாநாட்டிலையும் சரி பொதுக்கூட்டத்திலையும் சரி அவங்க பண்ணுற பிரச்சாரத்துலையும் சரி அவங்க வந்து மெயின் ஒரு தாட்டாக அவங்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு மாநிலம், முதல் மாநிலமாக இந்த 5 வருஷத்தில் நாங்கள் தான், எங்கள் மாடல் ஆட்சி தான் கொண்டு வந்திருக்கு. இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட் நான் எப்படி சொல்கிறது, இப்போ ரேங்க்கில் ஃபஸ்ட் ரேங்க் இந்த பையன் இப்போ ஆனந்த் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் அந்த மாதிரி இவங்களுக்கே பெருமை ஃபர்ஸ்ட் மாநிலமா, அதெல்லாம் தேவையே கிடையாது. ரேங்க் தான் ஆக போறாங்க. எதுலனா ரேப் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆக. அது ஓகே. நான் என்ன சொல்றேன்னாக்கா இதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் சட்ட ஒழுங்கு அதை நிலைநிறுத்துங்க. அதாவது நான் இந்த மாதிரி ஒருத்தன் ரேப் பண்ணியிருக்கான், அடுத்து இன்னொருத்தன் அதை பண்ணக்கூடாதுனாக்கா அவனுக்கு நீங்கள் கொடுக்குற சட்டம் தண்டனை இன்னொருத்தனை பண்ண விடாத அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு இருக்கணும். அதை கரெக்ட் பண்ணுங்கள். இதில் சட்டத்தை கொஞ்சம் நேர்படுத்துங்க. அதுக்கடுத்து நம்ம வந்துக்கலாம். அதுக்கடுத்து அடிப்படையான விஷயத்துக்கு அதுக்கடுத்து வந்துக்கலாம். பாலம் கட்டுறது, ஐடி வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே ஒரு கம்பெனியை கொண்டு வந்து இங்கே நம்ம வேலைக்கு ஆள் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கரெக்டாக இருக்கணும். இதுக்கு தமிழ்நாடா சேஃபான ஊருப்பா, அங்கே போனால் பெண்களுக்கு சேஃபாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து ஒரு டூரிஸ்ட் இங்கே வர்றான், நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வர்றானாக்கா தமிழ்நாடை பார்த்து பயப்படக்கூடாது. சேஃபு வந்துட்டு போனால் அங்கே இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் இருந்தாலும் சூப்பராக பண்ணணும். எவனா ஒருத்தன் தப்ப நான் தூக்கி போட்டு மிதிப்பானுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு பேர் எடுக்கணும். அதுதான் உண்மையாமே தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பெருமை. அதை விட்டுட்டு பாலம் கட்டுறோம் இத்தனை கோடி, அதுக்கு வந்துட்டு ஜாதி தலைவரோட பேர் வைக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னதான் டெவலப் பண்ணாலும் உள்ள சேஃப்டி இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து யூஸ் கிடையாது. இன்னொரு விஷயம், ஆமா, இன்னொரு விஷயம், மேக்கப் போட்டு சாக்கடையை உள்ள வச்சா அது நல்லதா இருக்கு. நாம தூத்துக்குடியில இப்போ யாரு எம்எல்ஏ யாரு எம்பி? ரெண்டும் பெண்கள். ஆமா. அங்க பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? கனிமொழி அக்கா அதை பத்தி பேசவே இல்லையே. பேசினாங்கன்னா ஆட்சியில யாருமே பேச மாட்டாங்க. ஓட்டு வரணும்ல. சேஃப்டி ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், டக்குன்னு மறந்துருச்சு. நம்மளே அது ரெண்டாவது சீரியஸா மறந்துருச்சு. உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை நீங்க தான் பாதுகாப்பு பார்த்துக்கணும். பெண்களும் உங்க லிமிட் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. நாட்டு நடப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. எஸ். எப்படி சேஃப்டி பண்ணலாம்னா, உங்களுக்கு நீங்கள் திரும்ப ஒருத்தங்க வந்து நீங்கள் இப்போ ஓட்டு போடுறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அதனால் எதுக்கு நான் வேற ஒருத்தருக்கு போட்டு வேஸ்ட் பண்ணணுன்ற மனநிலைமை இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தோன்றவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ப்ராப்பராக ஓட்டு போடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு உமன்ஸ் டே அன்னைக்கு போஸ்ட் பண்ண வேண்டியது. ஆனால் நாங்கள் எப்போ ஹாப்பி உமன்ஸ் டேன்னு ஹாப்பியாக சொல்ல போகிறோம்னு எங்களுக்கு அப்படி சொல்ல வாய்ப்பு கம்மி தான். தெரியல சொல்லுவோம். ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சு. கவுண்ட் எடுத்து பார்த்தா உமன்ஸ் டே அன்னைக்கு எத்தனை ரேப் நடந்திருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. பை பார்ட்ஸ்.